பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது எரேமியா 31 அதிகாரத்திலே 14வது வசனத்தில் அந்த மத்தி பகுதியிலே நான் வாசிக்கிறேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னுடைய ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் தாமே தேவன் இடத்துல இருந்து வருகிற நன்மைகள், ஆண்டவர் கொடுக்கிற நன்மை அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் கொடுக்கிற நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். அதாவது திருப்தி தரக்கூடிய ஒரு மனநிறைவை தரக்கூடிய நன்மைகள். கர்த்தர் நாமத்து மகிமையுண்டாவதாக. இந்த உலகத்திலே எல்லாருக்கும் அநேக காரியங்கள், அநேக நன்மைகள் நடக்கிறது, நன்மைகளை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அது அவர்களுக்கு திருப்தியாக இருக்குமா, அவங்களுக்கு மன நிறைவாக இருக்குமா என்பது தெரியாது. ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மை, தேவன் அளிக்கிற நன்மைகள், அது உங்களுக்கு, அது நமக்கு, அது திருப்தியாக இருக்கும். அதான் சொல்ல ஆண்டவர், என் ஜனங்கள், என்னுடைய ஜனங்களுக்கு, என்னை நோக்கி பார்க்கிற ஜனங்களுக்கு, என்னை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்கு, என்னை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு நான் அளிக்கும் நன்மையினாலே அவர்கள் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிற நன்மை, ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிற ஆசீர்வாதங்கள், அது உங்களுக்கு அது திருப்தியாக இருக்கும், அது மனநிறைவாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நம்ம யோபேலே கூட ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில், யோபேல் 2ஆம் அதிகாரம் அந்த 26ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, 26ஆம் வசனம் கடைசி பகுதியில், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னுடைய ஜனங்கள், என் ஜனங்கள், என்னை நோக்கி பார்க்கிற ஜனங்கள், என்னை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்கள், என்னை நம்பி என்னை சார்ந்திருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் என்னுடைய ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் என்று சொன்னால் எந்த நிலைமையிலையும், எந்த சூழ்நிலையிலையும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், அவரை சார்ந்து வாழுகிற பிள்ளைகள், அவர்களுக்கு கொடுக்கிற நன்மை அது அவர்களுக்கு திருப்தியாக இருக்கும், அது உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்துவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. எந்த சூழ்நிலையிலையும், எந்த இடத்திலையும் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகலை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இந்த நாட்களில் கர்த்தரை நோக்கி, கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை சார்ந்து வாழுகிற உங்களுக்கு தேவன் கொடுக்கிற நன்மை உங்கள் வாழ்க்கைக்கு அது திருப்தியாக இருக்கும், அது உங்களுக்கு நிறைவாக இருக்கும். அவர் ஒருபோது உங்களை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் உங்களுடைய முகத்தை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபமனோமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இது பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். உம்மிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு அது திருப்தியாக இருக்கும், அது மனநிறைவாக இருக்கும். ஆண்டவரே, ஒரு மனநிறைவு உண்டாகத்தக்கதாக, திருப்தி உண்டாகத்தக்கதாக நீர் கொடுக்கிற நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.